அனைவருக்கும் வணக்கம். சிஎம் கோர்ஸு 50-50 சொல்கிறாங்க. ஏன்னா போன செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் கொஞ்சம் ஃபெயிலாக இருந்தாங்க. மாணவன் நலன் கருதி அரசு ரெக்கார்டை கொடுத்து எழுத சொல்லிட்டாங்க. இந்த வட்டம் எப்படி இருக்கும் சூழலுங்கிறது தெரியலை. அப்போ நம்ம சுயம் முடித்து வைத்து கொள்வது நம்மளுக்கு நல்லது. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம சுயம் கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ப்ளே ஸ்டோர் போய் சுயம் அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லிடுறேன். ப்ளே ஸ்டோரில் போய் சுயம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே இருக்கிறது இல்லை, கீழே இருக்கிறது அந்த மவுஸ் மாதிரி போட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கும். அதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு எப்படி வருங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்படி வந்துடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்தோடனே இந்த சைன்இன் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளாக்காக தெரியும். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளாக்காக தெரியும். ஆனால் உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகும்னா இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு அதெல்லாம் இருக்கும், சைன்இன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வித்து கூகுள் இருக்கும். அந்த வித்து கூகுளை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். சிலர் 1 வச்சுருப்பாங்க, சிலர் 2 வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். உங்களுடைய மொபைல்லேருந்து தயவுசெய்து பண்ணுங்கள். அதே மாதிரி மெயில் ஐடி, யார் மெயில் ஐடி யூஸ் பண்ணாலும் அதை அழிஞ்சிடாமல் டெலீட் பண்ணிடாமல் இருக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் கடைசியில் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஓடிபி வரும். அதனால் அந்த மெயில் ஐடி பாதுகாத்துக்குங்க. SFR 5ஆம் காலேஜ் இருக்கவங்க உங்களுடைய கல்லூரி சார்ந்த மெயில் ஐடியை பயன்படுத்த வேண்டாம். ஜிமெயிலை மட்டும் பயன்படுத்துங்க, மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மெயிலை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன வரும்னா இப்படி வரும். இப்படி வரும்போது உங்களுக்கு எதுவுமே காட்டாது. அப்கமிங் அண்ட் ஆன்கோயிங் கோர்ஸ், கம்ப்ளீட் கோர்ஸ் எதுவுமே காட்டாது. பிளாங்காக தான் இருக்கும். ஏன்னா எந்த கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணல இல்லையா, அப்படி இருக்கும். சில பேர் யூஜி படிக்கும் போது படிச்சிருப்பாங்க. அப்போ ஒன்று வேணால் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் கோர்ஸ் ஒன்று காட்டலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறது எங்கே போகணுன்னா கோர்ஸ் கேட்டலாக் போகணும். டீச்சர் எஜுகேஷன் அப்கமிங் என்ரோல்மெண்ட் ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே சர்ச் பண்ணி ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படின்னு அடிச்சிங்கன்னா ரெண்டாவது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்துருச்சு. ரெண்டாவது இருக்கிறது தான் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. 2026க்கானது, டிசம்பர் மாதம் பரீட்சைக்கானது. இந்த வந்துருச்சு பாருங்கள், ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படின்னு வந்துருச்சு. அப்படி செக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. வந்தீங்கன்னா இங்கே செக் பண்ணணும். முக்கியமாக ஸ்டார்டிங் டேட் ஜூலை 20, 2026. எண்ட் டேட் அக்டோபர் 31, 2026 கோர்ஸ் முடிகிறது. என்ரோல்மெண்ட் என்று ஆகஸ்ட் 31. ஆனால் ஆகஸ்ட் 3க்குள்ளாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 3 தான் நம்ம டைம் கொடுக்குறோம். எல்லா மாணவர்களும் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஓட விட்டு பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம். வீக் 1, வீக் 2, வீக் 3 ஈஸியாக அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடலாம். நம்ம காலேஜிலேருந்து யாருக்கும் செஞ்சு கொடுக்க மாட்டோம். இதுவரை செஞ்சு கொடுத்ததும் இல்லை. சரிங்களா? நீங்கள் வெளியே செஞ்சிங்கன்னா 3000, 4000 வாங்குவாங்க. ரொம்ப எளிமையானது. நீங்களே செஞ்சு என்ன பண்ணிடலாம், முடிச்சுக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள், ஜாயின் போட்டிருக்கு. இதை செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டூடெண்ட் சைக்காலஜி இது 2026 அப்படின்னு செக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஜாயின், இதை ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் போட்டுறேன். ஜாயின் கிளிக் பண்ணுறீங்க. போனோடனே இப்போ பாருங்கள், சதீஷ் பாண்டி ஏ அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர், மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் என்ன, கண்ட்ரி என்ன, பின்கோடு என்ன, ரெசிடென்டல் ஸ்டேட் என்ன, ரெசிடென்ட் டிஸ்ட்ரிக் என்ன, ப்ரொஃபஷன் என்னது, ஸ்டூடெண்ட் அதை மறந்துடக்கூடாது. சப்போஸ் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட் அதை மறந்துடக்கூடாது. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்னா பிஎட், யூஜினா யூஜி, பிஜினா பிஜி. இப்போ கிளிக் பண்ணுறாங்க. யூஜி முடித்தா 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரின்னு போடணும். மாஸ்டர் டிகிரி எம்ஏ முடிச்சு எம்எஸ்சி முடிச்சிருக்கோன்னா மாஸ்டர் டிகிரின்னு போடணும். இயர் ஆஃப் கிராஜுவேஷன் 2005. அவங்க முடித்ததை போட்டிருக்கேன். நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ 22, 23, சரிங்களா, 21 எந்த டேட்டோ அதை போட்டுக்கணும். அபார் ஏபிசி ஐடி, ஐ டோன்ட் ஹேவ் அபார் ஏபிசி ஐடி அப்படின்னு போட்டு ஐ அக்ரி அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க.
நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி வரும். லோக்கல் சாப்டர் ஆர் யூ பார்ட் ஆஃப் த லோக்கல் சாப்டர் அப்படின்னா நோன்னு கொடுக்கணும். நோன்னு கொடுத்துட்டு கீழே எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குது. நம்ம எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த காலேஜுன்னு கேட்குது. காலேஜ் ஏகப்பட்ட காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கும். அப்போ நம்ம கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 5, 7 ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா கிளிக் பண்ணோம்னா அரசன் கணேசன் காலேஜ் ஆஃப் பிரிஸ்பிட்டார்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். அரசன் கணேசன் காலேஜ் ஆஃப் பிரிஸ்பிட்டார்ஸை கிளிக் பண்ணுறேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறேன் அரசன் கணேசன் காலேஜ் ஆஃப் பிரிஸ்பிட்டார்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி நேம் வந்து தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கும். நம்ம சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம், போடலாம். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக வர மாதிரி வச்சுருப்பாங்க. அதை ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. இப்போ பாருங்கள் காலேஜ் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் நம்பர் 13 102 24 BD. உங்களுக்கு என்ன வரும், 25ன்னு வரும். சரிங்களா? அவங்க என்ரோல்மெண்ட் நம்பர் கரெக்டாக போட்டுக்கணும். ஹையஸ்ட் அகாடமிக் லெவல் பர்சியூடு போஸ்ட் கிராஜுவேட் அகாடமிக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கணும். எஜுகேஷன் கொடுத்து செகண்ட் இயர் கொடுக்கணும். சரிங்களா? அதாவது ஹையஸ்ட் அகாடமிக் லெவல் பர்சியூடுனா என்ன, நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டு. சரிங்களா? அகாடமிக் ஏரியா வந்து எஜுகேஷன், ஸ்டடி ஆஃப் த இயர், செகண்ட் இயர். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டூயிங் திஸ் கோர்ஸ் அப்படின்னா எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ஸ்ட்ரென்தன் த ஃபண்டமெண்டல் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நெக்ஸ்ட்டு கொடுங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ் அப்படின்னா மூணாவது ஏர்ன் கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் கிரெடிட்ஸு. ஹவு டு எக்ஸ்பெக்ட் டு என்கேஜ் வித் திஸ் கோர்ஸ் அப்படின்னா மூணாவது போட்டுங்க. ரெகுலர் கம்ப்ளீட்டிங் மோஸ்ட் கோர்ஸ் ஒர்க் எவாலுவேஷன் 2 hours per week அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து ஆர் யூ பிளானிங் ரிஜிஸ்டர் ஃபார் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் கண்டக்டட் பை த சேம் கோர்ஸ்னால் எஸ் டெஃபினெட்லி. பரீட்சை அப்ளை பண்ணல, அது வந்து அப்போ என்ன சூழலோ பார்த்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி 8 week முடிக்கணும். இங்கே வந்து எஸ் டெஃபினெட்லின்னு போட்டுறணும், மறந்துடக்கூடாது. சப்மிட் அண்ட் ஜாயின் கோர்ஸ் அப்படின்னா இப்படி வந்துடும். தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூ போட்டுட்டு வந்தீங்கன்னா நேராக உள்ளே போயிடும், கோர்ஸ்குள்ளே போயிடும். கோர்ஸ்குள்ளே போனோடனே வெல்கம் மெசேஜை கிளிக் பண்ணுறோம். நம்ம ஒரு பார்வை பார்த்துக்குறோம். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் சைக்காலஜி ஓவர்வியூ கிளிக் பண்ணுறோம். ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி பேக் வந்துடுறோம். இந்த வீடியோஸ் நீங்கள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நான் ஏன் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி வெளியே வரேன் அப்படின்னா அது வந்து ப்ளூ டாட்டா அப்போ தான் மாறும், நம்ம பார்த்துருக்கதா மாறும். அதே மாதிரி கோர்ஸ் என்ட்ரி சர்வே கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அவங்களுடைய ஒரு டேட்டாவுக்காக கேட்குறாங்க. டெலகிராம் லிங்க்கு அதே மாதிரி ஜாயின் பண்ணலாம். நம்ம அந்த கோர்ஸுடைய அந்த மெட்டீரியல் வச்சுருக்கோம், அதனால் அது உங்களுடைய விருப்பம். சும்மா கிளிக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வரலாம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்க, அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணலாம். வீக்குக்கு ஒன்று வந்து சப்ஜெக்ட் அதாவது வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணுறோம், வெளியே வரோம், கிளிக் பண்ணுறோம், வெளியே வரோம், கிளிக் பண்ணுறோம், வெளியே வந்துடும். நீங்கள் தாராளமாக அதை கேட்கலாம், தெரிஞ்சு நாலேஜ் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜஸ்ட்டு இது பாஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப என்ன பண்ணுறதில்ல, உள்ளே போய் வீடியோ பார்க்கறதில்ல. பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. இப்போ இது வந்திருக்கு. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீக் 1 குவிஸ்ன்னு வரும். சரிங்களா? குவிஸ்ன்னு வரும். அந்த குவிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து மார்க்கை சூஸ் பண்ணுறது. அந்த 20 கொஸ்டினையும் நான் குரூப்பில் போட்டுவிட்ருவேன். அதை பார்த்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின், அதுக்கு 4 சாய்ஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி வீக் 1க்கு நான் அனுப்பின பிடிஎஃப்பில் வீக் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு ஒரு ரேண்டமாக செக் பண்ணிங்கன்னா அதே தான் இருக்கும், மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், 1B 2C 3Cன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். உங்களுக்கு ஆன்சரோடு என்ன பண்ணாச்சு, ஒரு பிடிஎஃப்பும் போட்டு விட்றாச்சு. எப்போ போட்டு விடுவேன் அப்படின்னா வீக் 1 வரும்போது போட்டு விட்ருவேன். அதில் 8 வீக்குக்குமே இருக்கும், 120 கொஸ்டினுமே இருக்கும், வீக் வைஸாக இருக்கும். அதை பார்த்துக்குங்க. மற்ற காலேஜில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம காலேஜில் கைட் பண்ணுறோன்னா உங்கள் கோஆப்ரேஷன் முக்கியம். சரிங்களா? நான் வந்து 4 வீக் தான் சார் முடித்தேன், 8 வீக் முடிக்கல அப்படின்னா அது உங்களுடைய பாடு. நீங்கள் தான் வந்து சிரத்தை எடுத்து பண்ணணும்.
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீக் 1லேருந்து 8 வரைக்கும் முடிக்கும் போது கடைசியாக ஒரு நாள் உட்காந்து எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. போன வட்டத்துலேருந்து மாற்றிட்டாங்க. எப்படின்னா வீக் 1 கொடுத்தாங்கன்னா 7 நாள் தான் டைம். இப்போ வந்து அந்த வீக் 1 குவிஸ் வருதுன்னா 7 நாளைக்குள்ளே நீங்கள் அதை வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும். அதனால் வீக் 1 பார்த்துட்டு அந்த குவிஸை அட்டன் பண்ணுறவங்க வீக் 1 கம்ப்ளீட்டடுன்னு போடுறவங்க குரூப்பில் போட்டுகிட்டே வந்துருங்க. ஏன்னா உங்களை பார்த்து மற்றவங்க அலர்ட்டாகி என்ன பண்ணுவாங்க, ஆகா வீக் குவிஸ் வந்துருச்சு போல், நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் கிளிக் பண்ணி வெளியே வந்த மாதிரி வெளியே வந்துடணும். வெளியே வந்தாச்சுன்னா இப்போ வந்து பாருங்கள் கோ டு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள் ப்ளூ டிக் வந்திருக்கா, இவ்வளோ தான். சரிங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிக்கிற வேண்டியதான். ரிஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம் வந்தோடனே தான், அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து வெளியே வந்து பாருங்கள், இப்போ எனக்கு கோர்ஸ் வந்து எண்ணிக்கை கூடியிருக்கும். இங்கே பாருங்கள் 3 வந்துருச்சா, 2 இருந்த இடத்துல 3 வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன வரும், அப்கமிங் அண்ட் ஆன்கோயிங் கோர்ஸ் வந்து 1ன்னு காட்டும். சப்போஸ் 1 முடிச்சிருந்தீங்க யூஜியில் பிஜிலனா 2ன்னு காட்டும். சரிங்களா? இப்போ நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம் அப்கமிங் ஆன்கோயிங் கோர்ஸ், இப்படி வந்துருச்சுன்னா இப்போ இதில் எது அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதிலே பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள், தேர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கிடையாது, தேர்டு இருக்குது பார்த்தீங்களா, பார்த்து கிளிக் பண்ணணும். முடித்த கோர்ஸ் போயிடக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட் சைக்காலஜி 8 வீக் உங்களுக்கு வந்து எத்தனை கோர்ஸ் முடிச்சிங்க அதெல்லாம் காட்டும். இப்போ வந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட் சைக்காலஜி உங்களுக்கு 1 மட்டும் தான் காட்டும், ஜூலை 20, 2026. அப்போ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போய் நான் என்ன பண்ணுறேன், கோ டு கோர்ஸ் போய் நான் என்னென்ன சப்மிட் பண்ணணும் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னது வீக் 1 கம்ப்ளீட்டட், வீக் 2 கம்ப்ளீட்டடுன்னு மறக்காமல் போடுங்க. மற்றவங்களுக்கும் என்னது அது ஃபாலோஅப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சியில் உங்களையே ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. ஃபாலோஅப் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு ரேண்டமாக தான் இருக்கும். நீங்கள் தான் தன்கையே தனக்கு உதவி மாதிரி நீங்கள் தான் என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து இந்த கோர்ஸை வந்து 8 வீக்கை முடிங்க. நன்றி. டவுட்னா குரூப்லேயே கேளுங்க. நன்றி.